மக்களவைத் தேர்தலில் நெல்லை காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ் வெற்றியை எதிர்த்து நயினா நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கு குறித்து ஆஜராக மீண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில காங்கிரஸ் தரப்புல போட்டியிட்ட ராபர்ட் புரூஸ் 1,65,620 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்க. அவரது வெற்றியை எதிர்த்து பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவில் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் தனது வேட்பு மனுவில் பல்வேறு சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாகவும் அதுல கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ நேரில் ஆஜராயிருந்த நயினா நாகேந்திரன் சாட்சி கூண்டில் ஏறி சத்தியப்பிரமாணம் செய்து வாக்குமூலம் அளித்தாரு. அப்போது ராபர்ட் புரூஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்து சான்றளிக்கப்பட்ட ஆவணங்கள் சான்று ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டன. இந்த ஆவணங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ததாக நயினா நாகேந்திரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதுங்க. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஆவணங்களை நீதிமன்ற ஆவணங்களாக சான்றாவணங்களாக பதிவு செய்ய ராபர்ட் புரூஸ் தரப்புல ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அதே போல் ராபர்ட் புரூஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பான கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவு உள்ளிட்ட ஆவணங்கள் சான்று ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டது. 19 நிமிடங்கள் அந்த ஆவணங்களோட பதிவு தொடர்பாக வாக்குமூலம் அளித்த நயினா நாகேந்திரனிடம் ராபர்ட் புரூஸ் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்வதற்காக வழக்கை வருகிற ஜூன் 26ஆம் தேதிக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒத்தி வச்சிருக்கிறாரு. அன்றைய தினம் நயினா நாகேந்திரன் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டிருக்குது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.